தேங்க்யூ. நேத்து நைட்டே வந்து சர்க்குலர் காலையில வந்தா காலையில தான் படிக்கணும். காலையில எங்க முளைச்சு வருது சர்க்குலர்? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கே தெரியாது. புரியலையா உனக்கு? உனக்கு புரியுதா இல்லையா? காலங்காத்தால சாவு அடிக்காதடா. போங்க நில்லு. வைஸ் பிரின்சிபல் தான் சார். ஒரே நிமிஷம் சார். ஒரு ஸ்கூல்ல எப்படி ஆர்குமென்ட் பண்ணுவீங்க? நீ ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்க. ஆக்டிவிட்டிஸ் இல்ல சார் கத்தாதீங்க சார். ஒரு வாட்டி இல்ல எல்லாம் கத்தியாச்சு, நிறைய பேர் சொல்லியாச்சு, கேக்குற மாதிரி இல்ல. புரியுதா சார்? இதுதான் கண்டிப்பா இந்த தப்புக்கு பிராயச்சித்தமா பிடி சாரோட பேரண்ட்ஸை நாங்க கூப்பிடுவோம். தமிழ் இதை ஈடுகட்டும் வகையில் நாளை முதல் 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்கிறேன். ஏன்டா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ற? கடிதம் எழுதக்கூடாதுன்னு கொளுத்தி போடாத. கொளுத்தி போடலடி. யாரை கொளுத்தி போடா? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. சோ மேம் வந்து உங்களுக்காக ஒரு வண்டர்ஃபுல்லான சாங் பாடுறதுக்காக வர போறாங்க. பிரின்சிபல் மேம் ப்ளீஸ் வாங்க. ஒரு இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? போறாங்க ஒரு பெரிய ஆமா ஹாஸ்டல் சுவர் ஏறி சவுண்ட் இவ்வளோ நாள் என்கிட்ட கேஷுவலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். உன் மண்டை வெடிச்சு செதறணும், உன்னை ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்குவேன். நீ அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்துருவல்ல, வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் சரி வா இப்ப பாத்துக்கலாம் அப்படி இருக்கு எனக்கு. இவங்க எப்படி என்ன ஒரு புத்திசாலித்தனம். இங்க எல்லாருமே நம்மளை தோக்கடிக்க தான் சாக்க வந்திருக்காங்க. அதான் சொல்லும் போதே எனக்கு அது இதாகுது. பட் கஷ்டமா இருக்கு. கேவலமா இல்லையா? நிஜமா கேக்குறேன். சத்தியமா கேவலமா. நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்தது தப்பா? இந்த மாதிரி பண்ணா வேற டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? பேசமாக இல்ல. பேச வேணாம். ஏன் உள்ள போறீங்க? வெளிய வாங்க. ஹர்ஷிகா வேற ஸ்கூல் பேசுவோம். முடியல. டவுன் டவுன். தேங்க் யூ. கடைசி வரைக்கும் டாஸ்க் முடிஞ்சோன்னு சொல்லாதடி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தப்புன்னு தெரியுது. அவங்க வந்து வேற யார் ஒத்துக்கணும்னு நிக்கிறாங்க. சரி எல்லாரும் உட்காருங்க, அவங்க வருவாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் வந்து குத்துச்சுல சீப்பா நிம்மேச்சோர்னு அதுக்கு வந்து சண்டை போட்டீங்களா? தைரியமான ஆளா இருந்தா சொல்லுங்க. நான் சாரி எல்லாருக்கு முன்னாடியே நான் வந்து ஓப்பனா நான் பண்ண தப்புன்ற ஒத்துக்கிறேன். அதுக்கு என்னோட மன்னிப்பும் நான் வந்து தெரியாம மோதிட்டங்க. போங்க போய் தொலை. இது ஒரு வார்னிங் உங்களுக்கு. அதே மாதிரி நான் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதுங்க. இப்போ எழுதி மேம் கிட்ட கொடுங்க. ஏங்க நீங்க ஏங்க சம்பந்தம் நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுனீங்கன்னா நாங்களும் சம்பந்தம் இல்லாம தாங்க பேசுவோம். நீங்க பிடி சார் எல்லாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். என்னடா தலைய தொற? லவ் கண்டென்ட் பேசுறது இது டிசிப்ளினரி ஆக்ஷனுக்குள்ள வராது மேம். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய தப்பு. இது முதல்ல இத ஜில் ஜில் போயிட்டாரு. ஜில் ஜில் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா சாரி நான் கேக்குறேன் மேம். அதே மாதிரி அவரு பர்சனலா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே உங்களை அப்படி நான் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. சாரி. ஓகே. இல்ல மேம் இல்ல. இந்த கதை வந்து அவரு தான் பொருந்தும். ஒரு குரங்கு இருந்துச்சான். ஒரு குரங்கு, அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான்? அப்படி சிரிச்சின்னு மாரல் டீச்சர். புரியல. புரியாம தாயா நாட்டுல குழப்பத்தையே உண்டு பண்றீங்க. ஆமா இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருந்தியா நீ? என்ன உனக்கு? யாயா ஸ்ட்ராங் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போடா. மார்னிங் ஓல்டா விட்டுறல. எனக்கு ஒன்னு கொடுத்துருக்காங்கடா, அது அப்படித்தானே சொல்ல முடியும்டா. கிளாஸ் ரூம் கீழ போறதா நினைப்பா? தெரியாம எடுத்துட்டேன். ஒண்ணே அடிச்சு கொண்டு. அப்ப அவர் பேசும்போது நம்ம மட்டும் இப்ப என்ன அவர் பர்சனலா சொல்லுவாரு, நம்ம அப்படியே அமைதியா நின்று வாங்கிட்டே வரணுமா? நம்ம நினைச்சிட்டு இருந்த பர்சனுக்கு அந்த மேல் ஈகோ இல்ல நினைக்காத ஒரு சில பேர் நம்ம இப்போதான் ரியலைஸ் பண்றோம். அப்படிலாம் இதெல்லாம் நடக்குமா நினைச்சதே நடந்துருச்சு. எங்க எப்படி எப்படி அவங்களுக்கு ஸ்டூடெண்டா எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அன்ஷிதா கொடுத்தாங்க. அதனால நான் அன்ஷிதா. சரி நடந்தப்பதான் ரொம்ப
அந்த இடத்துல ரொம்ப வாய்ஸ் கொடுத்து தேவையில்லாம அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன மாதிரி தோணுது. ஒன்றும் குறைச்சிடல, ஊருக்குள்ள மான மரியாதை போட்டுருக்குல்ல. ரூடா இருந்ததுனால ஒரு ஆசிரியர்களிடம் பேசும் பொழுது அவ்வளோ ஒரு ரூடா ஒரு மாணவர் பேசினா அது என்னடா அவர் எம்எல்ஏடா அவங்க வந்து வெளியில வந்து மாத்தி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை மட்டும் ஒரு அட்ரஸ் பண்ணிடுங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே. இந்த பொண்ணு பேசினாலே இந்த பொண்ணு பிரச்சனை தான் பண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. இது என்னால மாத்தவே முடியாது. ஏதாவது நீங்க வந்து காசிப் கேர்ள் ரியா தானே உங்க கேரக்டர். நீங்க கலகக்காரி ரியாவா மாறிட்டீங்க நடுவுல. ச்சே, எனக்கு சோறே வைக்கல மேடம், பேர் வைக்கலங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா?